ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் தமிழ்லேருந்து, அதாவது இலக்கணத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா 6th 7th 8th, அதாவது நம்ம 10th வரவே ஃபுல்லாகவே தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம், பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ வந்து இலக்கணத்துக்குன்னு வந்து தனியாக வீடியோ கொடுக்குறோம். 6ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரை வந்து நமக்கு இலக்கணம் டாபிக் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு சிலபஸில் அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஒவ்வொரு இயலில் வந்து ஒவ்வொரு இலக்கணம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த ஷெடியூல் படி 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு உள்ள இலக்கணம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எழுத்து, வகை, தொகை, மாத்திரை அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே வந்து சப் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர், குறில், உயிர், நெடில் அப்படிங்கிற டாபிக் வருது. அடுத்து மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா உயிர்மெய், குறில், உயிர்மெய், நெடில் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த டேபிளில் இருந்து ஃபஸ்ட்டு இலக்கணம், அதாவது ஃபஸ்ட்டு உள்ள டாபிக் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளோட சேனலில் இருந்து நம்ம வந்து சைக்காலஜிக்கு வந்து பிடிஎஃப் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணிட்டோம். வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. 120 rupees வந்து கொடுத்துருக்குறோம். பிடிஎஃப் வந்துட்டு வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம தமிழ் எழுத்துக்களோட வகைத்தொகை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து புக்கில் இருந்து தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். மொழியின் இலக்கண வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5 தான் மொழியோட இலக்கண வகையாக கருதப்படுது. ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. இந்த எழுத்துக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12 எழுத்து அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறுது. அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுதெழுத்து இது எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எழுத்து அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறும். உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் வந்து பிறக்கின்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து உயிரெழுத்துக்கள்லையே குறில் எழுத்து, நெடில் எழுத்து அப்படிங்கிற பிரிவு வந்து இருக்குது. குறில் எழுத்துக்கள் வந்து 5 காணப்படுது உயிரெழுத்துக்களில். என்னென்னு பார்த்தோம்னா ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படிங்கிறது எல்லாமே குறுகி ஒலிக்க, அதாவது சவுண்டு வந்து ஷார்ட்டாக முடிகிறது. இது வந்து குறுகி ஒலிக்கும் ஓசை உடையது. இது வந்து குறில் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் வந்து 5 வந்து காணப்படுது. அதே இது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 வந்து காணப்படுது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ் இது எல்லாமே நீண்டு ஒலிக்கும் ஓசை உடையதாக காணப்படுது. நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 7. இந்த 7மே நீண்டு ஒலிக்கும் ஓசை உடையதாக காணப்படுது. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு, அதாவது மாத்திரைகள்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லையா, அந்த அளவை தான் இதில் குறிக்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து உச்சரிப்பதற்கு அந்த கால அளவு அப்படிங்கிறது வந்து உண்டு அப்படிங்கிறதுமே குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து மாத்திரை அந்த இது சொன்னேன் இல்லையா, மாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா மாத்திரை என்பது கால அளவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவே ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ வந்து ஒவ்வொரு மாத்திரையும் வந்து எப்படி, அதாவது குறிலுக்கு எத்தனை மாத்திரை, நெடிலுக்கு என்ன, மெய்யெழுத்துக்கு என்ன, ஆயுத எழுத்துக்கு என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். அடுத்து வந்து மாத்திரை அதுக்கான அளவு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து வரும். குறில் எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். குறில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த 5ம் வந்து குறில் எழுத்தில் வரும். இந்த 5ம் வந்து ஒரு மாத்திரை அளவு மட்டுமே ஒலிக்கக்கூடியது. அடுத்து நெடில் எழுத்து 7 பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே என்ன செய்யும்னா 2 மாத்திரை அளவு, அதாவது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ் இந்த எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே 2 மாத்திரை அளவு ஒலிக்கும் தன்மையுடையது. அடுத்து மெய் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவு. மெய் எழுத்துன்னு என்னது, இங்கே இருக்கு இல்லையா, அது வந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும் தன்மையுடையதாக காணப்படும். ஆயுத எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவு. ஆயுத எழுத்தும் என்ன செய்யுது, அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும் கால அளவாக காணப்படுது. இப்போ நம்ம உயிரெழுத்துக்குள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து மெய் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 18. மெய் எழுத்துக்கள் எத்தனை, 18. மெய் என்பது உடல் என பொருள்படும். மெய் அப்படின்னா உடல் என பொருள்படும். இந்த மெய் எழுத்துக்கள்லேயே 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். கசடத்தை அப்புறம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதே தான் நமக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, 3 வகையாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. வல்லினம் அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இட் இது எல்லாமே வல்லின எழுத்துக்களாக காணப்படுது. மெல்லினம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இது எல்லாமே மெல்லின எழுத்துக்களில் இடம்பெறுது. அடுத்து இடையினம் அப்படின்னு பார்த்தோம்னா இ, இர், இல், இவ்,
இல் எள் இந்த இது எல்லாமே என்ன செய்யுது இடையின எழுத்துக்களாக காணப்படுது. இப்போ உயிர்மெய் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்துட்டு மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்ந்து தோன்றுவது தான் உயிர்மெய். உயிரும் மெய்யும், அதாவது உயிரெழுத்து 12 இருக்கு இல்லையா, மெய்யெழுத்து 18 இருக்கு இல்லையா, இந்த இரண்டும் சேர்ந்து தோன்றும் எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ உயிர்மெய் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளை வந்து பிரிக்கிறாங்க. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். இப்போ உயிர்மெய் குறில் அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் அதை உயிர்மெய் குறில்னு சொல்லுவோம். உயிர்மெய் நெடில் அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யெழுத்தோட உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து மெய்யெழுத்தோட உயிர்குறில் சேர்ந்துச்சுன்னா அதை வந்து உயிர்மெய் குறில் சொல்லுவோம். நெடில் எழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா மெய்யெழுத்தோட அதை உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது வந்து என்னென்னு பார்த்தோம்னா அக்கண்ணா என்ன ஆயுத எழுத்தாக வந்து காணப்படுது. ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல் டாபிக் இதில் பார்த்துட்டோம். இது வந்து 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 1ல் இயல் 1ல் இருக்குது இந்த இலக்கணம் வந்துட்டு. நம்ம அடுத்து வந்து டேர்ம் 2ல் உள்ள இலக்கணம் பார்க்கலாம். நம்ம வந்து இலக்கணம் வந்து நமக்கு டாபிக் படி கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து 6th எந்தெந்த இலக்கணம் வருது, 7th 8th அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் படி கொடுத்துட்டாங்க. இந்த டேபிளில் இருந்து நாங்கள் வந்து இலக்கணம் வந்து கண்டிப்பாக கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படிங்கும்போது அந்த டேபிளை வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், அதிகமாக மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல் வீடியோ பார்த்தாச்சு. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.